தமிழக மக்களால் கேப்டன் என அன்புடன் அழைக்கப்படும் நடிகர் தான் விஜயகாந்த். மனைவி பிரேமலதா தம்பதியினரின் இரண்டாவது மகன் தான் சண்முக பாண்டியன். இவர் சினிமாக்களில் நடித்து வருகிறார். சண்முக பாண்டியன் சமீபத்தில் நடித்த படைத்தலைவன் படம் வெளியானது. மூத்த மகன் விஜய பிரபாகரன் முழு நேர அரசியல்வாதியாக இருந்து வருகிறார். இந்த நிலையில் கேப்டன் விஜயகாந்த் மகன் சண்முக பாண்டியன் பிரபல நகைச்சுவை நடிகர் வடிவேலு மீது பரபரப்பான புகார் ஒன்றையும் தெரிவித்திருக்கிறார். அது என்ன என்பதை பற்றி விரிவாக தற்பொழுது காணலாம். சினிமாவில் உச்சகட்டமாக இருந்த நடிகர் வடிவேலு 2011 தேர்தலில் பிரச்சாரத்தின் போது திடீரென கேப்டன் விஜயகாந்திற்கு எதிராக பேச ஆரம்பித்து சரமாரியாக விமர்சனங்களையும் முன்வைத்து வந்தார். குறிப்பாக நடிகர் விஜயகாந்த் தீவிர மது பிரியர் என்கின்ற ரீதியிலும் பேசி வந்தார். தண்ணீரில் ஓடும் கப்பலுக்கு தான் கேப்டன் உண்டு, தண்ணீரிலேயே மிதக்கும் ஒருவனுக்கு கேப்டன் பதவி எதற்கு என்றும் பேசியிருந்தார். நடிகர் வடிவேலு இதுபோன்று அவருக்கு எதிராக விஜயகாந்த் எந்தவித கருத்துக்களையும் தெரிவிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அதே சமயம் நடிகர் வடிவேலு சினிமாவில் அற்புதமான காலகட்டத்தில் ஏராளமான சிக்கல்களையும் சந்தித்து வந்துள்ளார். குறிப்பாக அவர் சினிமாவிற்குள் நுழைந்த போது கவுண்டமணியும் செந்திலும் உச்சகட்டத்தில் இருந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் வடிவேலுவுக்கு எதிராக கவுண்டமணியும் செந்திலும் செயல்பட்டார்கள் என்ற பேச்சும் இருந்து வந்தது. இந்த சமயத்தில் சின்ன கவுண்டர் திரைப்படத்தில் வடிவேலுவை அடிக்க வைக்க கூடாது என்று கவுண்டமணி உத்தரவு போட்டார். ஆனால் விஜயகாந்த் தான் கவுண்டமணியிடம் பேசி சமாதானம் செய்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த காலகட்டத்தில் எல்லாம் விஜயகாந்துடன் நெருக்கமாக இருந்த வடிவேலு பல படங்களில் அவருடன் இணைந்து நடித்துள்ளார். தவசி எங்கள் அண்ணா உள்ளிட்ட படங்களில் நடிகர் வடிவேலுவின் காமெடி உச்சகட்டமாகவே இருந்து வந்துள்ளது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் நடிகர் வடிவேலுவின் அலுவலகம் முன்பாக விஜயகாந்த் தரப்பைச் சேர்ந்தவர்கள் தங்களது காரை பார்க்கிங் செய்தார்கள். இதில் அவர்களுக்கும் வடிவேலுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டு வந்துள்ளது. அப்போது வடிவேலு அளவுக்கு அதிகமாகவே பேசிவிட்டார். இதன் காரணமாக தான் விஜயகாந்த் மீது வடிவேலு மோதல் போக்கை கடைபிடித்தார் என்று சொல்வார்கள். இதனைத் தொடர்ந்துதான் கடந்த 2011ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் திமுகவிற்கு ஆதரவு தெரிவித்த விஜயகாந்தை சரமாரியாக தாக்கி மேடைகளில் பேச ஆரம்பித்தார் வடிவேலு. எவ்வளவோ பேசியும் எந்த மேடையிலுமே விஜயகாந்த் அவரை எதிர்த்து பேசவில்லை. மாறாக ஒரு பேட்டியின் போது எனக்கு மனது குழப்பமாக இருந்தால் வீட்டில் வடிவேலு காமெடியை தான் பார்ப்பேன் என்று விஜயகாந்த் பேசியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. காலப்போக்கில் விஜயகாந்த் உடல்நிலை சரியில்லாமல் கடந்த 2023ஆம் ஆண்டு மரணமடைந்தார். அவர் மரணமடைந்த போது கூட நடிகர் என்ற முறையில் வடிவேலு வரவில்லை, ஆறுதலும் கூறவில்லை என்று சொல்லப்படுகிறது. இதுவும் சர்ச்சையை கிளப்பியிருந்தது. இருந்தபோதிலும் விஜயகாந்த் வீட்டிற்கு வடிவேலு வந்தால் தேவையற்ற பிரச்சனை ஆகிவிடும் என்பதால் அவர் தவிர்த்ததாகவும் சொல்கின்றார்கள். இந்த நிலையில் விஜயகாந்த் மகன் சண்முக பாண்டியன் ஒரு பட விழாவில் சமீபத்தில் பேசும்பொழுது வடிவேலுவை ஒரு துரோகி என பேசியிருந்தார். சண்முக பாண்டியன் பேசும் பொழுது எங்களின் சொந்த மாமாவை எப்படி பார்த்தோமோ அதே போல்தான் வடிவேலு மாமாவை சின்ன வயதிலிருந்தே பார்த்து வருகிறோம் என்றும் கூறியிருந்தார். ஆனால் அவர் எங்களை ஏமாற்றிவிட்டார், எங்களுக்கு துரோகம் செய்து விட்டார். நாங்கள் சின்ன வயதிலேயே துரோகத்தை பார்த்து விட்டோம். அதனால் இப்போது யார் என்ன செய்தால் என்ன என்று இருக்கிறது என்று குறிப்பிட்டும் இருக்கிறார். முன்னதாக கடந்த மாதம் ஒரு விழாவில் பேசும் பொழுது வடிவேலு மாமாவுக்கு அப்பா சினிமாவில் எவ்வளவு உதவிகளும் செய்து வந்துள்ளார். அதே நேரத்தில் வடிவேலு மாமாவுக்கும் மிகப்பெரிய திறமைசாலியாகவும் இருந்து வந்துள்ளார். அதனால்தான் அவர் இந்த உயரத்தில் இருக்கிறார் என்றும் பேசியிருந்தார். ஆனால் அவர் அப்பாவை பற்றி பேசியது எல்லாம் தேவையல்லாதது. அப்பாவுக்கு அந்த காலகட்டத்தில் மிகவும் வருத்தம் இருந்திருக்கலாம். ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பின்னர் அப்பா அதனை கண்டுகொள்ளவில்லை என்று சொல்லப்படுகிறது. அப்பா ஏதாவது கவலையாக இருந்தாலும் கூட வடிவேலு மாமாவின் காமெடியை போட்டுதான் பார்த்து கொண்டிருப்பார். வடிவேலு மாமா அப்பாவை திட்டிய போதும் எல்லாம் விட்டுவிடுங்கள், அவர் ஏதோ தெரியாமல் பேசுகிறார் என்றும் தான் கூறியிருந்தார். வடிவேலு மாமா அப்பாவை குடிகாரர் என்றெல்லாம் விமர்சித்திருக்கிறார். அப்பா குறித்து திட்டமிட்டுதான் அவதூறு கருத்துக்களை பரப்புகிறார்கள். யார்தான் இப்பொழுது குடிக்கவில்லை? ஆனால் அப்பா குடிப்பதை வெகு நாட்களுக்கு முன்பாக
முன்னதாகவே நிறுத்திவிட்டார். அவர் கண்கள் எப்போதும் சிவப்பாக தான் இருக்கும். அதை பார்த்து குடித்துவிட்டு வந்து நிற்கிறார் என்று சொல்லி வருகிறார்கள். இதையெல்லாம் திட்டமிட்டு செய்கிறார்கள் என்று எனக்கு தெரியும். அப்பா குறித்து பல விமர்சனங்கள் செய்யும் பொழுது அவருக்கு அதை பாதிப்பை ஏற்படுத்தியதா என்பது எங்களுக்கு தெரியாது. ஏனென்றால் அவர் எங்களிடம் எதையும் வெளிக்காட்ட மாட்டார். எங்கள் அம்மா இல்லை என்றால் நாங்கள் யாருமே இல்லை. அம்மா தான் எங்கள் குடும்பத்திற்கும் மிகப்பெரிய தூணாக இருந்து வந்துள்ளார். வெளியே இருப்பவர்கள் என்ன வேண்டுமானாலும் கருத்து சொல்லலாம். ஆனால் எங்களுக்கு கட்சிக்காரர்களுக்கும் எல்லாம் நன்றாகவே தெரியும் என்றும் பேசியிருந்தார். நடிகர் வடிவேலு குறித்து விஜயகாந்த் மகன் சண்முக பாண்டியன் பேசியிருப்பது புதிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது.